இது பெங்களூர் போயிட்டு சென்னை பசங்க மாஸ் காமிச்சதை ஃபுல்லாக ரீல் போட்ட நண்பர்களே. பட் அதை என்னோட ஃபோன் நம்பரோட சேர்த்து போட்ட காரணத்தினால் அதை டெலிட் பண்ண வேண்டியதாக போயிருச்சு. ஸோ அந்த ரீலை கொஞ்சம் இப்போ மாடிஃபை பண்ணி போடுறேன். முன்னாடியே பார்த்தவங்க தட்டி விடுங்க, பட் பார்க்காதவங்க ரீல் கூட ஃபுல்லாக அட்டி விடுங்க, செமையாக இருக்கும். ஒரே நிமிஷம் ப்ரைஸிங் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ரீல் போடுறதுக்கு நான் ஒரு 4 நாளாக வெயிட் பண்ணிருக்கேன். அதை போட்டுடுறேன், பார்த்துருங்க. எப்படி நண்பர்களே, பிரைஸ் அடிச்சுட்டு சொல்றது ஒரு மாதிரி, பட் பிரைஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றது அது ஒரு மாதிரி வேற மாதிரி இல்ல. பட் எங்க டீம்ல இருந்து பிரவீன் மட்டும் பிரைஸ் அடிக்கல. அது என்ன கதைன்றது சொல்றேன் இருங்க. எங்க கேட்டகரி எல்லாம் முடிச்சுட்டு அட்லீஸ்ட் நைட் ஒரு 10-10:30 வாக்கிலையாவது பிரைஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா நடுவில் கொஞ்சம் எதிர்பார்க்காத விதமா நேரம் கொஞ்சம் ரொம்ப தாமதம் ஆயிருச்சு. நாங்க வர 11:30 மணிக்கு ரிட்டர்ன் பஸ் புக் பண்ணிட்டோமா, அதை கேன்சல் பண்ணான்னு பார்த்தா ரீஃபண்டும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, இங்க போயிட்டு யார்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. அதனால பிரைஸ் கிடைக்கும்னு ஹோப்ல இருக்க பசங்களையும் பிரைஸ் வாங்குறத பார்க்கணும்னு இருக்க பசங்களையும் மட்டும் வச்சுட்டு மிச்சம் இருக்கவங்களா பஸ் ஏற்றி அமுச்சு விட்டோம், நீங்களா போங்கன்ட்டு. அண்ட் தென் மரியாதை புண்ணியத்தில் நடுவில் அவங்களே ஸ்டார்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு பிரைஸ் எல்லாம் கொடுத்து விட்டாங்க. அதை தவிர்த்து பிகினர்ஸ் எண்டூரன்ஸ்ல மொத்தமா 35 பேர் மேலேயாவது பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பையன் தான், ரெண்டாவது நம்ம பையன் தான் சரியான டாமினன்ஸ் அந்த கேட்டகரியில். இன்டர்மீடியட் எண்டூரன்ஸ்ல சென்னை டீம் வந்து யாரும் போல, பட் தமிழ்நாடு சைட்ல இருந்து கோவை காலிபாய் அவர் ஆக்சுவலா 3rd பிளேஸ் வந்திருக்க வேண்டியது. பட் இந்த கேட்டகரியில் 1-2 மட்டும் தான் பிரைஸ்னால பாவம் மிஸ் ஆயிடுச்சு. அட்வான்ஸ் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்ல. பாப்பா பிரவீன் இங்க இல்ல, நான் சென்னையிலேயே முடிவு பண்ணிட்டேன். நான் ஒரு 200% கான்ஃபிடென்ட்டோட இந்த மெடல் வாங்க ரீல முன்னாடியே போஸ்ட் பண்ணிடலாம்னு இருந்தேன். பட் அங்க போயிட்டு இந்த காம்படிட்டர் லிஸ்ட் எல்லாம் பார்த்தோன்னே லைட்டா கொஞ்சம் ஆவாஸ் ஆச்சு. பட் இருந்தாலும் தலைவனோட பிஸ்டல் ஸ்குவாட்ஸ் பறக்கிறத பார்த்தோன்னே மனசுக்குள்ள தைரியம் வந்துச்சு, நீ தாண்டா அப்படின்ட்டு. விமன்ஸ் இன்டர்மீடியட் கேட்டகரியில் கூட தமிழ்நாடு சைட்ல இருந்து ஒருத்தவங்க பிளேஸ் ஆயிருக்காங்க. 11 மணி ஆயிடுச்சு, சாப்பிட போயிருக்காங்க போல. அந்த நேரத்தில் பிரைஸ் போட்டதால அவங்களால அரைவல் கொடுக்க முடியல, அவங்க தான் தெரியுதுங்க. நான் போன காம்படியே சொன்னல, ஃபர்ஸ்ட்லாம் நம்ம ஊர்ல இருந்து இந்த காலிஸ்தனிக்ஸ்க்காக போனா பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் தான் வாங்கிட்டு வரோம். பட் இப்போ பாருங்க 6 கேட்டகரியில் 4 கேட்டகரியில் போடியம் அளவுக்கு நம்ம வர ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நான் பண்ண அட்வான்ஸ் கேட்டகரி எடுத்துக்கிட்டா கூட இதுல மொத்தமா 6 பேர் தான் அன்பரோக்கனா பண்ணிருக்காங்க. அதுல நம்ம ஆஷ் டாப் 5 5th பிளேஸ். அன்பரோக்கனுக்கு அடுத்ததா ஒரே ஒரு பெனால்ட்டி வச்சு முடிச்சதுல நானும் உங்க பாருங்க லோக்கி மன் இருக்கான் 7th பிளேஸ் வரும்னு நினைக்கிறேன். அந்த +1ன்றது ஒரு பெனால்ட்டி, 4 பிளஸ் இருந்ததுன்னா 4 பெனால்ட்டி. மேபி என்னோட vlogs எல்லாம் பார்த்து பிடிச்சி போய் நானும் காலிஸ்தனிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்ட்டு ஒரு 4-5 பேர் கிளம்புனீங்கன்னா அது எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி. கேஷ் பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டு பெங்களூருக்கு டாடா சொல்லிட்டு கிளம்புறதுக்கு 12 ஆயிடுச்சு. சாலை மறியல் போட்டு பாரதி டிராவல்ஸ்ல ஏறி பங்கமா ஊருக்கு வந்து சென்றோம்.